ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கொஞ்சம் கூட கசப்பு இல்லாத ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பாவக்காய் குழம்பும் கூடவே ரொம்பவே சிம்பிளான புடலங்காய் பொரியலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டுமே பக்கா மேட்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். முதல்ல குழம்புக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாகக்காயை எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி ஒரு கை சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் 2 முழு பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா பெருசாக இருந்ததுனால 2 வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் எடுத்திங்க அப்படின்னா 3 பழம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு இருக்கும். நல்லா இதை ஊற போட்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு மூடி மட்டும் தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நமக்கு குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா காயை இது மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதை சேர்த்துக்கலாம். காய் நமக்கு கசக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். காய் நல்லா கலர் மாறிட்டு இந்த மாதிரி கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம வடசட்டியில் தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்தனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கோங்க. இது பொரியிற டைமில் கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்தனதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா டக்குன்னு கலர் மாறிடுமே தவிர வெந்து வராது. வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் போல் துளுப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கியும் வந்துடும். கூடவே நமக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போது நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம தாளிப்புக்காக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். இது நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி துண்டுகளை இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி துண்டுகளை இது போல் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம கையில் நல்லா நசுக்கிட்டு பிழிஞ்சும் சேர்த்தலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துங்க. மஞ்சப்பொடி சேர்த்தும் போது நமக்கு தக்காளி உடனே சுருங்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக தான் நம்ம தக்காளியோட மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பாவக்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்தனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம தக்காளி வதக்கல்லையே வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு எல்லா ஃப்ளேவரும் பாவக்காயில் இறங்கிட்டு பாவக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ ஓரளவுக்கு பாவக்காய் நமக்கு மிக்ஸ் ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது புளி தண்ணியை இது கூட சேர்த்துருக்கோம். நல்லா வடிகட்டிட்டு சக்கை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது போல் நம்ம பாவக்காய் குழம்பு புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம புளியை காயிலேயே சேர்த்து வேக வைக்கணுங்க. நல்லா புளியோட பச்சை வாசம் கொதிகிற வரைக்கும் கொதிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு குழம்பு கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கொதிய வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அதாவது நாங்கள் இன்றைக்கி வச்சுருந்த அளவுகள் பார்த்திங்கன்னா 7 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்திருந்தோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருந்தோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2யும் நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துருந்தோம். இப்போ இது நல்லா கொதிஞ்சிட்டு எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசமும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கொதிகிற டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏதாவது பத்தலை அப்படிலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு ஒரு 2 கொதி 3 கொதி, அதாவது தேங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் கொதிஞ்சால் போதும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூப்பராக தெளிஞ்சு வந்துருச்சுங்க. கடைசியாக நம்ம டேஸ்ட்டை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த வெல்லத்தை சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்கும் போது நம்ம குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காயோட கசப்புக்கும் நம்ம போட்டிருந்த காரத்துக்கும் புளிப்புக்கும் நம்ம வெல்லம் சேர்த்துருந்த அளவுக்கும் நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். சாப்பிடவே ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பாவக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வச்சிருந்த பாவக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வாசமாக செய்யும் போதே சாப்பிட தூண்டும். அந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம அடுத்தது காய் வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு புடலங்காயை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மட்டும் சேர்த்துருந்தேன். இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மிங்கிறதுனால 5 அளவு சேர்த்துருந்தேங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். இப்போ எல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
பாவக்காய் குழம்புக்கும் புடலங்காய் பொரியலுக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் மாறி வந்துருச்சு, நல்லா வதங்கியும் வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம புடலங்காயை மேலே நல்லா கீறிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதாவது நீள்வாக்கில் சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு காய் வந்து சீக்கிரமாக வெந்து வரும். இதை நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே பொரியலுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 பிரட்டி விட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு விட்டுருந்தேன். இது சுண்டுச்சு அப்படின்னா நமக்கு சில காய்கள் சீக்கிரம் வேகும், சிலது வேகாத ரொம்ப டைம் எடுக்கும். அதை பார்த்துட்டு வேகலை அப்படின்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பொதுவாகவே புடலங்காய் வந்து நமக்கு கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால குக்கரில் போட்டு 2 விசில் விட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இல்லை நம்ம இந்த மாதிரி சட்டியில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா காயை மட்டும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்துடும். சட்டியில் வச்சிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பிடிக்கும், கொஞ்சம் டைமும் எக்ஸ்ட்ரா ஆகும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவல் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட காய் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம வச்சுருந்த பாவக்காய் குழம்புக்கும் நம்ம செஞ்சு வச்சுருக்க புடலங்காய் பொரியலுக்கும் பக்கா மேட்சாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய இந்த 2 ரெசிபியை இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.